ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லி நம்மளை சத்தியங்களுக்குள்ளே நடத்த விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து 119ஆம் சங்கீதத்தினுடைய 71ஆம் வசனத்திற்கு நிறைய உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதக்காரனாகி தாவீது வாழ்க்கையின் அனுபவங்களை நல்லா கற்று உணர்ந்த ஒரு மனுஷன். நிறைய விதத்தில் நிறைய பாதையின் வழியாக சங்கீதக்காரனாகி தாவீது போனதை வேதத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் படிக்கிறோம். அப்படி எல்லா பக்கத்துலேயும் போன ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை அழகாக பயன்படுத்துகிறார். நான் உபத்திரவப்பட்டது நல்லது அப்படின்னு சொல்கிறான். நான் இந்த பிரச்சனைக்குள்ளே போனது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி எத்தனை பேருங்க அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை பயன்படுத்த முடியும்? நம்மளால் சொல்ல முடியுமா? வெரி ப்ரெஷியஸ் வேர்டு. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சொல்கிறார். 67ஆம் வசனத்தை சொல்கிறாரு, நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் அப்படின்றார். ஆனால் இப்போ சொல்கிறாரு, உபத்திரவப்பட்டது நல்லது தான்ப்பா, கர்த்தர் இந்த பாதையில் கொண்டு போனது நல்லது தான், அந்த வாசல் அடைச்சது நல்லது தான், அதனால தான் அவருடைய பிரமாணங்களை அவருடைய வேதத்தை நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை எப்போ பண்ணணும், என்றைக்கு எந்த வாசலை திறக்கணும், எந்த ஆசீர்வாதத்தை எப்போ கொடுக்கணுன்றது ரொம்ப நல்லாவே தெரியுங்க. சில நேரத்தில் நம்ம அவசரத்தை நிறைய ட்ரை பண்ணி போய் உபத்திரவத்தில் மாட்டிக்கொள்கிறோம். சங்கீதக்காரனாகி தாவீது, லைஃப் டீச்சர்ஸ் ஜஸ்ட் மெனி லெசன்ஸ், ரைட்? தாவீது நிறைய அனுபவசாலி சொல்லலாம். அவர் சொல்கிறாரு, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். ஒருவேளை இப்போ நீங்கள் டஃப்பான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கிறீங்களா? நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதை ரொம்ப வலியை உண்டு பண்ணுகிறதா, ரொம்ப அழுகையை உண்டு பண்ணுகிறதா? எல்லாமே நன்மைக்காக என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஒரு ஆன்சரை வச்சுருப்பார். அவருக்கு தெரியாமல் உங்களை ஒரு இடத்துக்கு கொண்டு போவார்னா அப்படிப்பட்ட ஆண்டவர் கிடையாது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிற கண்கள். அவருக்கு எல்லாமே தெரியும். ரொம்ப அழகாக மேபி நமக்கு புரியாமல் இருக்கலாம். நமக்கு ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, அந்த பாதையில் போகிறது ரொம்ப கஷ்டம், கைவிட்டீங்களோ அப்படி நிறைய கேள்விகள் வரும். ஆனால் ஆண்டவர் ஒரு பாதையில் நம்மளை கொண்டு போகிறாருன்னா, he makes sure that அவர் அவங்க கூட இருக்கிறாரு. சில நேரத்தில் ஃபெய்த்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படி சில பாதையில் கொண்டு போவார். இதுதான் வழி, இப்படி போ, நான் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லித்தரத்துக்கு ஒரு வேளை அந்த உபத்திரத்தின் வழியாக கொண்டு போவார். அவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளணும், கை கொள்ளணுன்றதுக்காக சில நேரத்தில் அப்படி இப்போ கூப்பிட்டு போவார். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, ஆண்டவர் என்ன ஆனாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை போனாலும், தாவீது சொல்கிறார், என் நம்பிக்கை உங்கள் மேலே மட்டும்தான் பிறக்கும். அந்த அசையாத நம்பிக்கை தாவீதுக்கு ஆண்டவர் மேலே இருந்தபடினால தான் பாருங்கள், தாவீதுடைய ராஜ்யத்தை ஷேக் பண்ணவே முடியல. ஒரு நிலையான ஒரு அஸ்திபாரம் தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்தது போல் நீங்கள் போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் கர்த்தரை நம்புவீர்களாம், கர்த்தர் உங்களை அற்புதம் நடத்துவார். இந்த காலங்களில் அப்படியே உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உபத்திரப்படுகிறது சில நேரத்தில் நல்ல நன்மைக்காக தான். கர்த்தரே சில நேரத்தில் அதை அனுமதிக்கிறார். ஏன்னா he wants to teach us something. அவர் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று கற்றுத்தரணும்னு விரும்புகிறார். ஆமாம், அதனால் கவலைப்படாதீங்க. ரொம்ப நேரத்தையும் அவங்க நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களை யாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.